மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தவறான புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உறவையே பாதித்து விட்டது. நீங்கள் வேண்டுமென்று எதையுமே எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் ஒரு நபர்கள் நடந்து கொள்ளும் பொழுது இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நீங்கள் கற்பனையாலேயே சில விஷயங்களை நினைத்து வைத்திருந்தீர்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல சில உறவுகளையும் உங்களை விட்டு பிரித்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு சாதாரண பேச்சு அல்லது நகைச்சுவை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நெருங்கிய உறவுக்குள் பெரிய ஒரு மன வருத்தத்தையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதையும் வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஏற்படும் பொழுது அது அவங்கள் உங்களிடம் பேசாமல் போனதை விட நம்ம ஏன் இப்படி செய்து விட்டோம் என்கிற ஒரு அதிகமான குழப்பங்களும் அதிகமான வேதனைகளும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது இன்னமும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மேஷம் ராசிக்காரங்களின் நேரடியான வெட்டொன்று முறி ரெண்டு என்ற பேச்சு நடைபல நேரங்களில் மற்றவங்களை காயப்படுத்தி கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் நல்ல எண்ணத்தோடு சொன்னாலும் அது தவறான கோணத்தில் பார்க்கப்பட்டு கொண்டே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. வீண் பிடிவாதம் பிடிக்காமல் என் நோக்கம் அதுவல்ல என்று ஒரு வார்த்தை இறங்கி போய் விளக்குவது அந்த உன்னதமான உறவை உடைந்து போகாமல் உங்களை காப்பாற்றி கொடுக்க வைக்கும். இருந்தாலும் அந்த ஒரு உணர்வானது உங்களுடைய மனதை விட்டு எப்பொழுதுமே வராது. நான் அவனை விட கீழே இருக்கிறவனோ என்கிற ஒரு பிடிவாத குணம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமான உறவுகளை பிடித்து கொண்டே தான் இருக்கும். அதே போல ஒரு சாதாரண உரையாடல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் குடும்பத்திற்குள் பெரிய மனக்கசப்பானது இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். மேஷம் ராசிக்காரங்க நேரடியாக எதை வேண்டுமானாலும் பேசிவிடுவதால் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வேறு அர்த்தத்தில் இதுவரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் மேஷம் ராசியான நீங்கள் சொல்வது வேறொரு எண்ணத்தில், ஆனால் எதிரில் இருப்பவர்களோ மூன்றாவது நபர்களோ அதை மற்றவங்களுடைய காதுகளுக்கு செல்லும் பொழுது அதனை தவறாக எடுத்து குறைக்கப்பட்டு அது உங்களுடைய உறவையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கெடுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனாலேயே தேவையற்ற சந்தேகங்கள் உருவாக்கி நெருக்கமான உறவுகள் கூட பாதிக்கப்பட்ட ஒரு தருணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்த ஒரு விஷயம் உங்களுடைய குடும்பத்திற்கு இப்பொழுது திரும்ப ஆரம்பித்திருக்கும். நம்பிக்கையுடன் நண்பர்களிடம் பகிரப்பட்ட குடும்ப ரகசியம் வேறு வழியில் குடும்ப உறுப்பினர்களுக்கு சென்றிருக்கலாம். இதனால் நம்ம விஷயத்தை வெளியில் ஏன் சொன்னாய் என்று ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எழுந்து கொண்டுமே தான் இருக்கும். மேஷம் ராசிக்காரங்க உணர்ச்சி வசப்பட்டு பகிர்ந்த தகவல்களை பின்னர் அவர்களுக்கே பிரச்சனையாகவும் மாறியிருக்கும். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. இருந்தாலும் நீங்கள் மனதில் உள்ளதை மட்டும் தான் எப்பொழுதுமே வெளியில் பேசுவீர்கள். அப்படி பேசும் பொழுது அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் என்று நம்பி உங்களுடைய குடும்ப பாரத்தையோ அல்லது ரகசியத்தையோ அவரிடம் நீங்கள் பகிர்ந்திருப்பீர்கள். ஆனால் அது வேறு சில வழிகளில் சுற்றி வளைத்து மீண்டும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் காதுகளுக்கே வந்து சேர்ந்திருக்கும். இது வீட்டில் பெரும் ஒரு அவமதிப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வீட்டு ரகசியத்தை வெளியில் சொல்லலாமா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் சில நேரங்களில் எழுந்து கொண்டே தான் இருக்கும். நண்பர்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாகவே இருந்தாலும் குடும்ப விஷயங்களை எல்லை தாண்டி நீங்கள் பகிரக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை மேஷம் ராசியினர் இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் நண்பர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியம் என்று நினைத்து கொண்டு நீங்கள் சில விஷயங்களை உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் கூறியிருப்பீர்கள். அப்படி நீங்கள் நம்பி கூறிய சில விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது மேஷம் ராசி அன்பர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுக்கல் வாங்கலில் விஷயங்களில் கொஞ்சம் லாபங்கள் உண்டாகும். இருந்தாலும் யாரிடம் நீங்கள் பணத்தை கொடுக்கீங்க, முக்கியமா உங்களுக்கு தெரிந்தவர்கள் மிகவும் உங்களுக்கு நெருக்கமான நபர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் பணத்தையோ பொருட்களையோ கொடுப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது உங்களுக்குள்ள மிகவும் நல்லது. இல்லை என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களை தேடி கொடுக்கும்.
மனதில் குழந்தைகளின் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்க ஆரம்பிக்கும். செயல்பாடுகளில் சில மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்வீர்கள். அந்த செயல்பாடுகளில் செய்து கொள்ளக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நண்பர்கள் வழியில் ஆதரவான ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். மொத்தத்துல இந்த ஒரு நாளானது மேஷம் ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவே இந்த ஒரு நாளும் சரி, இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். கஷ்டங்களும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மகிழ்ச்சிகரமான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஏற்படுவதால் அதனை நினைத்து மிக பெரிய அளவில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்களின் மறைந்திருந்த திறமை இப்பொழுது வெளிப்படும். உங்களுக்குன்னு இருந்த ஒரு தனித்திறமை இதுவரை வெளியில் தெரியாமல், இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாமல் மட்டுமே இருந்திருக்கும். கலை, பேச்சுத்திறன், நிர்வாகத்திறன், தொழில், அறிவு அல்லது வேறு ஏதாவது திறமை இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த ஒரு திறமை உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் புதிய முன்னேற்றங்களையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுக்குள் இருக்கும், ஆனால் இதுவரை உங்களாலேயே அங்கீகரிக்கப்படாத அல்லது வெளிப்படுத்த வாய்ப்பில்லாமல் இருந்த சில தனித்துவமான திறமைகள் இப்பொழுது வெளி உலகத்திற்கு வர தயாராக இருந்து கொண்டே இருக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமையை சோதிக்க வரும் பொழுது நீங்கள் அதில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் உருவெடுத்து விடுவீங்க. இது உங்களுக்கு புதிய ஒரு அடையாளத்தையும் தகுதிக்கேற்ற ஒரு புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல பணவரவின் நிலைமையானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். மேஷம் ராசிக்காரங்களின் நீண்ட நாள் பொருளாதார போராட்டங்கள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரமானது இருந்து கொண்டே இருக்கும். பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளும் கொடுத்த கடன்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் பணவரவு திருப்திகரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள உருவாக போகிறது. உங்களுடைய சேமிப்பு உயர்வதுடன் கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடும் அளவிற்கு பொருளாதார ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரப்போகிறது. அந்த பொருளாதார நிலைமையினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளி வைக்கப்படும். அந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். பணம் தொடர்பான கவலைகளும் பணம் தொடர்பான மனக்கசப்புகளும் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய தொடங்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் அனைத்துமே கிடைத்து வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ராசி அன்பர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுக்கல் வாங்கலில் விஷயங்களில் கொஞ்சம் லாபங்கள் உண்டாகும். இருந்தாலும் யாரிடம் நீங்கள் பணத்தை கொடுக்கீங்க, முக்கியமா உங்களுக்கு தெரிந்தவர்கள் மிகவும் உங்களுக்கு நெருக்கமான நபர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் பணத்தையோ பொருட்களையோ கொடுப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது உங்களுக்குள்ள மிகவும் நல்லது. இல்லை என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களை தேடி கொடுக்கும். மனதில் குழந்தைகளின் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்க ஆரம்பிக்கும். செயல்பாடுகளில் சில மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்வீர்கள். அந்த செயல்பாடுகளில் செய்து கொள்ளக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நண்பர்கள் வழியில் ஆதரவான ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். மொத்தத்துல இந்த ஒரு நாளானது மேஷம் ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவே இந்த ஒரு நாளும் சரி, இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். கஷ்டங்களும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மகிழ்ச்சிகரமான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஏற்படுவதால் அதனை நினைத்து மிக பெரிய அளவில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க.
உங்களின் மறைந்திருந்த திறமை இப்பொழுது வெளிப்படும். உங்களுக்குன்னு இருந்த ஒரு தனித்திறமை இதுவரை வெளியில் தெரியாமல், இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாமல் மட்டுமே இருந்திருக்கும். கலை, பேச்சுத்திறன், நிர்வாகத்திறன், தொழில், அறிவு அல்லது வேறு ஏதாவது திறமை இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த ஒரு திறமை உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் புதிய முன்னேற்றங்களையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுக்குள் இருக்கும், ஆனால் இதுவரை உங்களாலேயே அங்கீகரிக்கப்படாத அல்லது வெளிப்படுத்த வாய்ப்பில்லாமல் இருந்த சில தனித்துவமான திறமைகள் இப்பொழுது வெளி உலகத்திற்கு வர தயாராக இருந்து கொண்டே இருக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமையை சோதிக்க வரும் பொழுது நீங்கள் அதில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் உருவெடுத்து விடுவீங்க. இது உங்களுக்கு புதிய ஒரு அடையாளத்தையும் தகுதிக்கேற்ற ஒரு புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல பணவரவின் நிலைமையானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். மேசம் ராசிக்காரங்களின் நீண்ட நாள் பொருளாதார போராட்டங்கள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரமானது இருந்து கொண்டே இருக்கும். பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளும் கொடுத்த கடன்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் பணவரவு திருப்திகரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள உருவாக போகிறது. உங்களுடைய சேமிப்பு உயர்வதுடன் கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடும் அளவிற்கு பொருளாதார ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரப்போகிறது. அந்த பொருளாதார நிலைமையினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளி வைக்கப்படும். அந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். பணம் தொடர்பான கவலைகளும் பணம் தொடர்பான மனக்கசப்புகளும் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய தொடங்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் அனைத்துமே